வணக்கம். ஓஷோ உலகம். ஏகலைவன். ஏகலைவன் நீங்களே கேள்விப்பட்ட பேர் தானே. ஏகலைவனை பற்றி ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஏகலைவன் வில்வித்தையில் மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்றத நீங்களே பல நூல்களில் படிச்சிருப்பீங்க, பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, அவனுக்கு வில்வித்தை அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சு, அவனுக்கு யாருமே கற்று தரலை. அதான் உண்மை. என்ன அப்படின்னா, துரோணர் பலருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தூரத்தில் அதை பார்த்து கொண்டிருந்த ஏகலைவன் துரோணர் மற்றவங்களுக்கு எப்படி வில்வித்தையை கற்று தருகிறாரோ அதை பார்த்து 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 தனக்குத்தானே கற்றுக்கொண்டு வில்வித்தையை எந்த அளவிற்கு திறமையாக வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றத அவன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டவன். குருநாதரே இல்லாமல் இந்த கற்றுக்கொண்ட பிறகு அவன் துரோணரை தேடி வந்தான். எதுக்காக வந்தான் அப்படின்னா, துரோணர்கிட்ட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி துரோணரை குருநாதராக அடைய வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இதுவரை அதாவது துரோணர் சொல்லி கொடுத்த வில்வித்தையை தான் அவன் கற்றுருந்தானா, இவனுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லி தரல, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத பார்த்து தானே. இப்போ துரோணர்கிட்டே நேரடியாக கற்றுக்கலாம்ல. அந்த எண்ணத்துடன் துரோணரை பார்ப்பதற்காக ஏகலைவன் வந்தான். துரோணர்கிட்ட சொன்னான், குருநாதரே எனக்கு நீங்கள் வில்வித்தைகளை கற்றுத்தர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் பிராமணரான துரோணர், சூத்திரனான ஏகலைவன் அவன் வில்வித்தைகளை கற்றுக்கொண்டு தன்னிடம் காட்டப் போகிறானா அப்படின்னு. வில்வித்தையை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு. நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நான் தூரத்தில் இருந்து பார்த்தேன் அப்படின்னு. தூரத்துலேருந்து நீ பார்த்தியா? மற்றவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறத தூரத்திலிருந்து பார்த்து நேரடியாக உனக்கு கற்றே கொடுக்காம அதை வச்சு நீ வில்வித்தையை தெரிஞ்சு வச்சுருக்கியா? என்னடா பேசுகிற? உனக்கு தெரிஞ்ச வில்வித்தையெல்லாம் செஞ்சு காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொன்னார் துரோணர். அவர் கிண்டலாக சொன்னார். ஆனால் அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவர் மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அனைத்து வில் வித்தைகளையும் ஏகலைவன் துரோணருக்கு முன்னால் செய்து காட்டினான். அது காட்டின உடனே மிரண்டுட்டார் துரோணர். உடனே அவர் தன்னுடைய சீடனாக அவனை ஏற்றுக்கிறணுமா இல்லையா? ஆனால் ஒரு சூத்திரனுக்கு ஒரு பிராமணரான நான் எப்படி வில் வித்தைகளை கற்று தருவது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சீடனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. வில் வித்தையில் அளவுக்கு அதிகமான மோகத்தை கொண்டவன் ஏகலைவன். அது பிறகு ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு போனான். அவன் அங்கே ஒரு துரோணருடைய ஒரு உருவத்தை அவன் உருவாக்கினான். சிலையை போல உருவாக்கி ஒரு இடத்துல அந்த சிலையை வச்சான். துரோணருடைய திரு உருவத்தை வைத்து கொண்டு அந்த இடத்துல இருந்து அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு தனக்குத்தானே அவன் பயிற்சிகள் செய்தான். வில் வித்தைகளை அவன் செய்தான் பல்வேறு வகைகளில். அதாவது துரோணரே முன்னாடி நிற்கிறது மாதிரி, அவர் ஏதோ சொல்லித்தரது மாதிரியும், இவரை அதை செஞ்சு காமிக்கிறது மாதிரியும், இவனுடைய வில்வித்தை ஆற்றல் இருக்குல்ல, இதை பற்றி அந்த பகுதி ஃபுல்லாகவே எல்லா ஊர்கள்லையும் வில்வித்தை என்றால் ஏகலைவன் தான், ஏகலைவன் தான் அப்படின்ற பேர் எல்லா ஊர்கள்லையும் பரவுச்சு. துரோணர் இதை கேட்டுட்டு அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியலை. ஏன்னா அவரை பொறுத்தவரை அப்படின்னா வில்வித்தை அப்படின்னாலே அர்ஜுனன் தான், தன்னுடைய சீடனான அர்ஜுனன் தான். அர்ஜுனனை வில்வித்தையில் வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவர் துரோணர். அப்படி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வில்வித்தை என்றாலே ஏகலைவன் தான் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு துரோணருக்கு எப்படி இருக்கும்? துரோணர் ஏகலைவன் எங்கு இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக அந்த காட்டுப்பகுதிக்கு வந்தார். அங்கு அவர் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, தன்னுடைய உருவத்தை அங்கு செதுக்கி தனக்கு முன்னால் வைத்து கொண்டு அந்த இடத்தில் தானே குருநாதரே இல்லாமல் மானசீகமாக துரோணரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு வில் வித்தைகளை அங்கு கற்றிருக்கிறான் ஏகலைவன். தனக்குத்தானே அவனே தான் ஆசிரியர், அவனே தான் மாணவன். துரோணர் என்ன நினச்சிருப்பாருன்னா, பேச முடியுமா? எப்படி என் உருவத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்லித்தராமலே எப்படா நீ கற்றுக்கலாம், என் உருவத்தை நீ எப்படி வைக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஆனால் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இதை ஓஷோ தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே குருநாதர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
ஏகலைவனைப் போல வாழ்க்கையில் நீங்களே கற்றுக்கொள்ளலாம், பல அனுபவங்களை பெறலாம். உங்களுடைய திறமைகளை யாரையுமே எதிர்பார்க்காமல், அவன் எப்படி துரோணரை எதிர்பார்க்காமல் இருந்தானோ அதே மாதிரி நீங்களே யாரையும் எதிர்பார்க்கவே வேண்டாம். உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டும், நீங்களே மேம்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆற்றல்களை எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்றத ஏகலைவனைப் போல துணிச்சலாக இறங்கி செயல்பட்டால் நீங்களும் ஏகலைவனைப் போல வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், சாதனைகள் படைக்கலாம். அந்த ஓஷோ சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் படித்த உடனே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்ட விஷயம் இதுதான். அதற்காகவே இங்கு இதை அழுத்தமாக நான் கூறுகிறேன்.